விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம சென்ற பதிவில் 1 to 15 தேதி வரைக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அவரவர்களுடைய பிறந்த தேதிக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் பார்த்து சொல்லியிருந்தேன். இப்போ இந்த 15 தேதி முடிந்து 16ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 16, 2025 31 வரைக்குமான காலகட்டம் ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்கு, குறிப்பாக தொழில் செய்பவர்களுக்கு, வணிகம் செய்பவர்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். இந்த பகுதியை நீங்கள் முழுசாக பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் புரியும். எந்தெந்த நாள் உங்களுக்கான ஏற்ற வெற்றிகளை தரக்கூடிய நாளாக இருக்க போகுது, எந்தெந்த நாளை நீங்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டு உங்களுடைய வியாபாரத்தை செய்யும் பொழுது அது உங்களுக்கு கூடுதல் லாபங்களை தரும். அதோட நான் எப்போதுமே நம்ம நேயர்களுக்காகவே ஒரு இலவச பொது பலன்கள் கொடுப்பேன். வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு வியாபாரம் துவங்கியதிலிருந்து ஏதேனும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்துச்சுன்னா உங்கள் வியாபார பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள்லாம் நான் இலவச பொது பலன்களாக சொல்வதாக இருக்கேன். அதை பற்றின தகவல்கள் இந்த பகுதியின் இறுதியில் வருது, நீங்கள் பார்த்து பயனடையுங்கள். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு ஜனவரி மாதத்தின் பிற்பகுதி 16ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு சுமாரான வியாபார வெற்றிகளை தரக்கூடிய மாதம் தான். நீங்கள் பெரிய வருமானத்தை எதையுமே நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதற்காக ஒன்றுமே இல்லாமல் போயிடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு சில தேதிகள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தருவதாக அமையும். குறிப்பாக இந்த மாதத்தின் பிற்பகுதியின் முதல் நாளே, இந்த 16ஆம் தேதியே உங்களுக்கான ஒரு நல்ல நாள். அந்த தேதியில் நீங்கள் புதிய ஆர்டருக்காக ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் பேசுகிறது, அல்லது எதனா பணம் வருவாய் வர வேண்டியது இருக்குது, நிலுவைத் தொகை இருக்குது, அதுக்கான ஃபாலோஅப் செய்து வச்சிங்கன்னா நீங்கள் எதிரே பார்க்காத வண்ணம் அதே நாள்லேயே கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த 16ஆம் தேதி அமையுது. அதற்கு அடுத்தபடியாக 20ஆம் தேதியை தேர்ந்தெடுத்துக்கோங்க. 20ஆம் தேதியுமே உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவே அமையுது. வியாபாரம் சார்ந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவது அல்லது ஒரு லோன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறது, இது எல்லாமே அன்றைய தினம் ஆரம்பிங்க. அது ஒரு பாசிட்டிவ் டைரெக்ஷனில் உங்களுக்கு போய் உங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு அது உதவும். பண வருவாய்க்கான மற்றும் ஒரு மிக சிறந்த நாளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது 24ஆம் தேதி ரொம்ப நல்லா இருக்க போகுது. 24 வியாபாரத்திற்கு மிகவும் உகந்த நாளாகவே அது அமையுது. வியாபாரம் சார்ந்த முயற்சிகள், ஒரு முக்கியஸ்தரை போய் சந்திப்பது, இது எல்லாமே அந்த தேதியில் அமைச்சுக்கோங்க, அது உங்களுக்கு கை கொடுக்கும். 25ஆம் தேதியுமே பிரயாணங்களால் வெற்றி. இப்போ ஒரு சில பேர் பிஸ்னஸ்க்காக மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்காக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ராவல் பண்ணி போவாங்க. அது இப்போ 25th நீங்கள் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா அது உங்களுக்கு உங்கள் ட்ராவல் வெற்றியடையும். நீங்கள் எதிர்பார்த்து சென்ற காரியங்கள் பூர்த்தி அடையும். இதில் தவிர்க்க வேண்டிய தேதிகள் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் இந்த மாதத்தின் பிற்பகுதியை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி எந்த ஒரு பெரிய முயற்சிகளையும் வச்சுக்காதீங்க. கொடுக்கல் வாங்கல்களை அப்படியே நிறுத்திடுங்க. இந்த தேதியில் போய் யாராச்சும் உங்களுக்கு பணம் தர வேண்டியவங்களே இருந்து நீங்கள் போய் கேட்டாலுமே கொடுக்கணும்னு நினச்சிருந்தவங்க கூட மேற்கொண்ட சண்டையை பெருசாக்கி அதெல்லாம் தர முடியாது, நீங்கள் என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டீங்க, என்ன ப்ராடக்ட் கொடுத்து கிழிச்சிட்டிங்க அப்படி இப்படின்னு சொல்லி தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்கள், வாக்குவாதங்கள், தடித்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தி அந்த ரிலேஷன்ஷிப்பே ஸ்பாயில் ஆகக்கூடிய அளவுக்கு நெகட்டிவ்னஸ்லாம் உண்டாயிடும். அதற்கு அடுத்தபடியாக 26ஆம் தேதியும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக எடுத்துக்கோங்க. 28ஆம் தேதியுமே உங்களுக்கான ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். பொதுவாகவே 2ஆம் தேதியில் பிறந்த உங்களுக்கு, அதாவது 2, 11, 20, 29 தேதியில் பிறந்த உங்களுக்கு பௌர்ணமியும் சரி, அமாவாசை தினங்களும் சரி உகந்த நாட்களாகவே நீங்கள் கருதணும். எல்லா அமாவாசையும் விடவும் இந்த தை மாதம் பிறந்து வரக்கூடிய முதல் அமாவாசை தினமான 29 ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் அந்த தேதியில் நீங்கள் அதை நெகட்டிவான ஒரு நாளாக நினைக்கவே கூடாது. ஒரு பௌர்ணமி தானே பாசிட்டிவ் விஷயம், அமாவாசை அவ்வளோ உகந்தது கிடையாது அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. நிறைய கடைகளுக்கு பூசணி உடைக்கிறது, சாமி கும்பிட்றது எல்லாமே அந்த தேதியில் பண்ணுவாங்க. பட் புதிதாக ஆர்டரும் எடுக்கலாம், அல்லது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்தலாம். இப்போ ஒரு மெட்டீரியல் வாங்கி வைக்கிறதுக்கு அன்றைய தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்து போகும்போது நீங்கள் வழக்கத்துக்கு மாறாக கம்மியாகவே நீங்கள் காசு கொடுப்பீங்க.
வழக்கமாக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 20,000 கொடுத்து வாங்குகிற பொருள் அன்றைக்கி 20,000 தள்ளுபடியில் கிடைக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு நாளாக அது அமையுது. மேற்கொண்டு நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம், இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன், சுமாராக தான் இருக்கும், ரொம்ப பெரிய வெகுமதிகளை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கும் போதே, கூடுதலாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அகலக்கால் வைக்கக்கூடாது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பொறுமையாக நிதானித்து உங்களுடைய செலவுகளை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு அது மிகவும் உபயோகமாகவே இருக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சித்தர் குருமகான்களுடைய ஆலயங்களுக்கு நீங்கள் விசிட் பண்ணிட்டு வாங்க. வியாபார வெற்றிக்கு வந்து அது மிகவும் உறுதுணையாக இருக்கும். ஏன்னா சந்திரன் அப்படிங்கிற கிரகமே வந்து மனதால் ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடியவர்கள். நீங்கள் அந்த மனோதிடம் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் சொன்ன இந்த சித்தர்கள் ஆலயங்களுக்கு சென்று வரும் பொழுது உங்களுக்கு 100% கிடைக்கும். அதனால தான் அந்த மாதிரி ஆலயங்களுக்கெல்லாம் போயிட்டு வர சொல்கிறேன். ஒரு மனதை நிதானமாக வைத்துக்கொண்டு நீங்கள் வியாபாரம் சார்ந்த முடிவுகள் எடுப்பதற்கு இந்த நாட்கள் உகந்ததாக இருக்கும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த, நன்கு தெரிந்து கொண்ட இந்த 15 நாள் குறிப்பிலிருந்து நான் சொன்ன உங்களுக்கு பொருந்தக்கூடிய நாட்களை சரிவர கடைபிடிங்க. நிச்சயம் வந்து நீங்கள் வந்து வெகுமதிகளை அள்ளலாம். எந்தெந்த தேதிகளை தவிர்க்க சொன்னனோ அந்தந்த தேதிகளை தவிர்த்து கொள்ளும் பொழுது அதிகப்படியான ரிஸ்க்கும் நஷ்டத்தையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். இப்போ ஆரம்பத்திலிருந்தே எனக்கு வந்து நஷ்டமாகவே போயிட்டுருக்கு சார் வியாபாரம், நான் என்ன பண்ணுவது அப்படின்னு கேட்குறவங்களுக்காகவே நான் இலவச பொது பலன்கள் தரேன். குறிப்பாக இது வியாபார ஓனர்களுக்காக மட்டுமே. இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிஸ்னஸ் நேம் ப்ளஸ் பிஸ்னஸில் யார் ஓனராக இருக்காங்களோ, ஒரு சில பிஸ்னஸ்க்கு பார்ட்னர்ஸும் இருப்பாங்க, அப்படி இருக்கிறவங்க பார்ட்னருடைய டேட் ஆஃப் பர்த்து நேமும் அனுப்பணும். இல்லை சிங்கிள் ஓனர் ப்ரொப்ரைட்டர் தாங்கும்போது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து நேமும் நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் வியாபார பெயர், பிறந்த தேதியோட. நான் அந்த உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிருக்கும் அந்த வியாபார பெயர் எண் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை விளக்கமாக உங்களுக்கு பதிவு பண்ணி அனுப்புவேன். 3 நாட்களுக்குள்ளார அனுப்புவேன். அதில் நிறைய பேருக்கு வந்து வியாபார பெயர் ஏற்கனவே நல்லா தான் இருக்கும். அதை பற்றின குறிப்புகள்லாம் உங்களுக்கு இது அறிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அப்படி பொருந்தலைனாலும் மேற்கொண்டு நான் அப்படி கன்சல்டேஷன் கொடுப்பேன், என்னென்ன தகவல்கள் சொல்லுவேங்கிற விவரங்கள்லாம் என்னுடைய குரல் பதிவிலே உங்களுக்கு தெளிவாக வந்து அடையும். யாரும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போட வேண்டாம். டைரெக்டாக என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்குது, இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்குது, அந்த தகவல்கள்லாம் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.